இப்போ ராகுலுடைய குற்றச்சாட்டு என்ன? வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறது தான். அவர் என்ன பண்றாரு? வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கு பாருங்க, போலி வாக்காளர்கள் இருக்காங்க, வீட்டுக்கு வந்து டோர் நம்பர் இல்லாம இருக்கு, போட்டோ இல்லாம இருக்கு, ஒரே வாக்காளர் 2-3 இடத்துல இருக்காங்க. இதையெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள். இந்த குளறுபடிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. அப்ப இந்த குளறுபடிகளை நீக்குவதற்கு என்ன செய்யணும்? அதைத்தான் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த முறையின் மூலம் செய்ய போகிறது. இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளே இருக்காது. வாக்காளர் பட்டியல் கிளீன் ஆயிடும், பிரச்சனையே கிடையாது. அப்படி கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா ராகுலால இந்த வாக்கு திருட்டு அரசியலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கப்படுகிறது. இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப உதாரணமாக சொல்லக்கூடியது என்ன? பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் பற்றி தான் சொன்னாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மீண்டும் அந்த எஸ்ஐஆரை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் எதற்காக அப்படின்னா, நேற்று வந்து கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியிலையும் அவங்க இந்த எஸ்ஐஆரை பற்றி உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை தெரிவித்து மக்களை வந்து பயமுறுத்தும் வேலையை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. ஜோதிமணியுடைய அந்த பேட்டியை எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஈகோ சிஸ்டம், திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்களா வாக்குரிமையை பறிப்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் அப்படின்னு பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க.